வணக்கம் நண்பர்களே, நீங்கள் டெக்ஸ்டைல் அண்ட் கார்மெண்ட்ஸ் மென்ஸ்வேர் பொட்டிக் அண்டு கிளாத் ஷாப் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ யாருக்காக நாங்கள் வந்து டெடிகேட் பண்ணுறோம் அப்படின்னா எங்களுடைய கோல்டன் கஸ்டமர், அதாவது ஆர்என் கார்மெண்ட்ஸ் அண்டு பிரபாடெக்ஸ். ஸோ அவங்கள பற்றி ஒரு இன்ட்ரோ பார்த்துட்டு இன்றைக்கி நம்ம கவர் பண்ண வேண்டிய சப்ஜெக்ட், முக்கியமான சப்ஜெக்ட், அதாவது நீங்கள் ஒரு பில்லிங் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியன்ற விஷயங்களை மட்டும் நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம எங்களுடைய கஸ்டமரை பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பிரபாடெக்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 4 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கிறாங்க. ஸோ நீங்கள் நெட்டில் யூடியூப்பில் போயிட்டு பிரபாடெக்ஸ் இளம்பிள்ளைன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வரும். இவங்க அவங்களுடைய 4 பிரான்ச்சில் நம்ம சாஃப்ட்வேர்ஸ் வந்து ரன்னிங்கில் இருக்குது. நெய்வேலி, சிறுவந்தாடு, இளம்பிள்ளையில் வந்து பார்த்திங்கன்னா விபிஎஸ் கான்ஃபிகர் பண்ணி 2 லொக்கேஷனில் அவங்க பில்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து பிரபாடெக்ஸு நம்ம கொடுத்துட்ருக்கிறது. அவங்களுடைய இது வந்து பார்த்திங்கன்னா டெய்லி லைவ் போட்டுருவாங்க. நல்ல இப்போ இந்த சீசனில் ஹோல்சேல் பண்ணுறவங்களுக்கு, ரீட்டைல் பண்ணுறவங்க எல்லாருக்குமே அவங்க வந்து பொருள் கொடுக்குறாங்க, நல்ல ரேட்டில் கொடுக்குறாங்க, நல்ல ரிவ்யூஸும் இருக்குது. ஓகேங்களா? இது வந்து பிரபாடெக்ஸோடைய இவங்க வந்து நம்மளுடைய கோல்டன் கஸ்டமர். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆர்என் கார்மெண்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட 10 பிரான்ச்சுக்கு நம்ம சாஃப்ட்வேர் போட்டிருக்காங்க. அவங்களுடைய 10 பிரான்ச்சுக்கு அவங்க சாஃப்ட்வேர் போட்டிருக்காங்க. இன்னும் அப்கமிங் 2 பிரான்ச் ஓப்பன் ஆக இருக்குது. ஸோ அதுக்குமே நம்ம சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? யூஸ் பண்ண போகிறாங்க. அப்படி என்னதான் நம்ம சாஃப்ட்வேரில் இருக்குது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துடலாம். ரைட், இப்போது நம்ம வந்து ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா 2 சாஃப்ட்வேர் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒன்று பிஸ்னஸ் இஆர்பி, அதனுடைய அப்கிரேடட் வெர்ஷன்னா இன்டர்ஃபேஸ் எல்லாமே நாங்கள் வந்து கொஞ்சம் ஸ்டைலிஷாக மாற்றிருக்கிறோம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய இன்டர்ஃபேஸ். ஓகேங்களா? ஸோ ரீட்டைல் பண்ணுறவங்களும் சரி, ஹோல்சேல் பண்ணுறவங்களும் சரி, இந்த சாஃப்ட்வேர் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். இந்த பாயிண்ட் ஆஃப் சேல் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதுதான் வந்து பாயிண்ட் ஆஃப் சேலோடைய ஸ்க்ரீனு. நாங்கள் கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி சில செட்டிங்ஸ் எல்லாம் இதில் வந்து மாடிஃபிகேஷன் பண்ணி கொடுத்துருவோம். ரைட்டா? இது வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த பிஸ்னஸ் இஆர்பி வந்து ஓல்டு வெர்ஷன். ஸோ இப்போ மேக்ஸிமம் கஸ்டமருக்கு இதை தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஆர்என் கார்மெண்ட்ஸ் 10வது பிரான்ச் வரைக்குமே நம்ம இந்த இன்டர்ஃபேஸ் இருக்கக்கூடியது தான் கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ நியூ லான்ச்சாக நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 1+ 11.0 வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். இது வந்து பிஸ்னஸ் இஆர்பி 11.0 எப்படி வேணால் சொல்லலாம். 10லேருந்து 11க்கு வந்து ஜம்ப் ஆகிருக்கும். இதனோட இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த மானிட்டரோட ரெசல்யூஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி சில விஷயங்களை வந்து நாங்கள் இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அதனால் இந்த இன்டர்ஃபேஸ் வந்து கொஞ்சம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். சேம் மாற்றம்னு சொன்னால் எதுவுமே இல்லை, எல்லாமே ஒரே மாதிரியான ஈவெண்ட் ஆப்ஷன் தான் இருக்கும். ஆனால் ரொம்ப குயிக்காகவும் ரொம்ப ஈஸியாகவும் இந்த சாஃப்ட்வேர் வந்து இருக்கும். ரைட், இதில் நான் ஒரு புது கம்பெனி க்ரியேட் பண்ணுறதுலேருந்து, ஒரு ஐட்டம் ஆட் பண்ணுறதுலேருந்து எல்லாத்தையும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபஸ்ட் நான் சாஃப்ட்வேர் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம அந்த பிஸ்னஸ் இஆர்பி 10.0க்கு நிறைய வீடியோ போட்டோம். அதனால் இந்த வீடியோ முழுக்க 11.0வை பேஸ் பண்ணி தான் இந்த வீடியோவை நான் முழுக்க கைட் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். A to Z நம்ம இது பண்ணிக்கலாம். ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா பிரபாடெக்ஸ்னே ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணியிருக்கோம். பட் உங்களுக்கு ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணுறதுலேருந்து என்ன வரேன், க்ரியேட் நியூ கம்பெனி. நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ ஒரு கம்பெனி வந்து ஆர்என் கார்மெண்ட்ஸ் போட்டுறேன். இங்கே வந்து டெக்ஸ்டைல், அதாவது ப்ரீமியமாக இருக்கக்கூடியவங்களுக்கு நம்ம செட்டிங்ஸ் வச்சுருப்போம். பட் வந்து நான் வந்து உங்களுக்கு ஸ்க்ராட்ச்லேருந்து சொல்கிறதுனால நான் ஜென்ரல் அக்கௌண்டிங்னே செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜிஎஸ்டி வேட், இப்போ நீங்கள் அப்ராடில் இருக்கீங்கன்னா வேட் சிஸ்டம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்தியாவுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஜிஎஸ்டி வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். நான் ஜிஎஸ்டின்னு கொடுத்துக்கிறேன். இங்கே வந்து நான் சும்மா டம்மியாக என்னுடைய அட்ரஸ்ன்னு உங்களுக்கு ஓகே கொடுத்துட்டோம். இங்கே ஸ்டேட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆந்திரான்னு சூஸ் பண்ணிக்கணும், தமிழ்நாடுன்னு சூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ நான் வந்து இது என்னுடைய இன்ஃபர்மேஷன் தான் போட்டிருக்கேன். சப்போஸ் நீங்கள் ஒரு ஜிஎஸ்டி யூஸராக இருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டி நம்பர், இந்த கார்னரில் என்டர் ஜிஎஸ்டி நம்பர் இருக்கும். இங்கே இடத்துல ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்துட்டு ஒரு என்டர் அடிச்சிங்கன்னா இப்போ நம்ம ஃபில் பண்ணோம் இல்லையா மேனுவலாக, அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து ஃபில் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த ஆப்ஷனும் நம்ம சாஃப்ட்வேரில் உண்டு. ஸோ மற்றபடி நீங்கள் என்ன இன்ஃபர்மேஷன் வேணுமோ அதை நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். இங்கே ஃபினான்ஷியல் இயர் வந்து 2025 to 2026. பேங்க் டீட்டெயில்ஸ் வேணுன்னா நீங்கள் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். யூசர் நேம் பாஸ்வேர்டு ஏதாவது சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் இங்கே நீங்கள் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா க்ரியேட் கம்பெனின்னு கொடுத்துட்றேன். கம்பெனின்னு கொடுத்தோன்னே கம்பெனி எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் ஆகிடுச்சு.
இப்போ மெயின் ஸ்க்ரீன் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏரன் கார்மெண்ட்ஸ்னு அந்த ஃபஸ்ட்டு இதுவே நம்மளுக்கு விசிபிள் ஆகிடும். ஜஸ்ட் நான் டபுள் கிளிக் பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ணிவிட்டு யூசர் நேம் பாஸ்வேர்டு நீங்கள் ரிமெம்பர் செட் பண்ணணுன்னா இங்கே ஒரு டிக்கு வச்சுட்டிங்கன்னா நீங்கள் ரிமெம்பர் வந்து செட் பண்ணிக்க முடியும். ஸோ ஒன்ஸ் நம்ம லாக் அவுட் பண்ணி திருப்பி லாகின் பண்ணும்போது நம்ம பாஸ்வேர்டு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி நம்மளுடைய எம்ப்ளாயிக்குன்னு நீங்கள் ஸ்பெஷலைஸ்டாக நீங்கள் சில செட்டிங்ஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாம் வைக்க முடியும். இதுதான் வந்து சாஃப்ட்வேருடைய இன்டர்ஃபேஸஸ். ஓகேங்களா, இதில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நம்ம எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஐட்டம் கிரியேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஐட்டம் கிரியேட் பண்ண தெரிஞ்சதுனா தான் மற்ற ஆப்ஷன்ஸ்க்கு நம்ம போக முடியும். இப்போ நம்ம டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஐட்டம் கிரியேட் பண்ணிவிட்டு இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் எப்படி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், நான் ஐட்டம்ஸ் போயிடுறேன். செட்டிங்ஸ் போயிட்டு நம்ம பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி சில செட்டிங்ஸ் நான் செட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் கார்மெண்ட்ஸை பொறுத்தவரை சைஸ் அண்ட் கலர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லுவாங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன், 3ன்னு கொடுத்துட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்தோன்னே இப்படி வந்துடுது. நான் என்ன பண்ணுறேன், சைஸ் கலர் அண்ட் வந்து ஆர்ட் நம்பர்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஸ்டைல் நம்பர்னு சொல்லுவாங்க. ஆர்ட் அண்ட் ஸ்டைல் நம்பர் கூட நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை போட்டுக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், 3 ஆப்ஷன் வந்து ஆட் பண்ணி சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணேன்னா ஒன்றுமே இல்லை, ஒரு ஐட்டம் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான செட்டிங்ஸை எங்கள் டீம்லேயோ இல்லை நீங்களே கூட சுயமாக என்ன பண்ணலான்னா சப் ஐட்டம் மாஸ்டர்ன்ற இதில் போயிட்டு நான் செட் பண்ணிவிட்டு அப்படியே சேவ் கொடுத்துட்றேன். வெளியிலையும் அப்ளை கொடுத்துட்றேன். ஓகேங்களா, மீதி மற்ற செட்டிங்ஸ் எல்லாம் வந்து வேறு பிஸ்னஸுக்கு யூஸ் ஆகும். பட் இந்த டெக்ஸ்டைலுக்கும் கார்மெண்ட்ஸுக்கும் இந்த ஆப்ஷன் இருந்தாலே போதும். இப்போ நான் ஒரு புது ஐட்டம் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நியூ பட்டன் இருக்கும். இங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்தமாரி ஒரு ஆப்ஷன் வரும். ஓகேங்களா, இப்போது இந்த ஆப்ஷனில் இப்போ நான் ஒரு டிஷர்ட் வந்து ஆட் பண்ணுறேன். டிஷர்ட் அப்படின்னு கொடுத்து ஒரு என்ட்ரு அடிச்சுக்கிறேன். டிஷர்ட் HSN கோடு வந்து நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா HSN கோடு வந்து கம்பல்சரி GST ஃபைல் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக HSN கோடு போட்டே ஆகணும். ஏன்னா இப்போது ஃபைல் பண்ணுறவங்க எல்லாருக்குமே வந்து அந்த HSN கோடு இஸ் மஸ்ட்டு. ஓகேவா, நான் வந்து டம்மியாக ஒரு HSN கோடு போட்டுக்கிறேன். போட்டுட்டு இங்கே டேக்ஸ் ஸ்லாப் வந்து 5% சூஸ் பண்ணிக்கிறேன். 5 அதாவது இதுக்கான வேரியன்ஸ் வீடியோ நான் தனியாக போடுறேன். அதாவது ஒரு 1000 ரூபாய்க்குள்ளே இருக்கிற ஐட்டம் வந்தால் 5%, 1000 ரூபாய்க்கு மேலே இருக்கிற ஐட்டம் வந்து 12% முன்னாடி இருந்தது டேக்ஸு. இப்போ எல்லாத்தையுமே 5% மாற்றிட்டு தான் சொல்கிறாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி மாறினாலும் நீங்கள் என்கிட்ட டவுட்டு கேட்டு நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஐட்டம் கம்பெனியில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டோலெக்ஸ் ஏதோ ஒரு கம்பெனி வந்து சும்மா போட்டுக்கிறேன். ஸோ இனிமேல் நீங்கள் சப்ளையர் நேமை கூட போட்டுக்கலாம். கம்பெனி நேம் தான் போடணுன்னு அவசியம் இல்லை. யார் உங்களுக்கு சப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுடைய நேமை கூட இந்த கம்பெனி ஆட் கம்பெனியில் போட்டுக்கலாம். இந்த இடத்துல ட்ராப் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். குரூப்பை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா டிஷர்ட்டுக்கு ஒரு குரூப்பு க்ரியேட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா உமன்ஸ், மென்ஸ், கிட்ஸ் அந்தமாரி கூட நீங்கள் குரூப்பை வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ராப் டவுன் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து டிஷர்ட் போட்டேன், இந்த இடத்துல பீசஸ்ன்னு போட்டேன். இந்த இடத்துல வந்து டிஷர்ட்டுன்னு போடும்போது காமனாக இருக்கும். ஸோ நான் இமேஜ் கூட நெட்டில் ஏதாவது இருந்ததுன்னா நம்ம எடுத்துக்கலாம். இல்லை பர்டிகுலர் பிராண்டோட இமேஜ் இருந்ததுன்னா நீங்கள் அந்த பிராண்டோட இமேஜ் அந்த சைஸ் கலரை அதுமாதிரி சும்மா மெயின்டைன் பண்ணுறது தான் இந்த ஆப்ஷன் தேவைப்படும். ரைட்டு, இப்போ வந்து டிஷர்ட்னு போடுறதுனால கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மெயின்டைன் பேட்ச்ன்ற டிக்கு வைக்கணும். எதுக்கு அப்படின்னா பேட்ச் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா சைஸ் வந்து எஸ்ஸு, கலர் வந்து பிளாக்கு, ஆர்ட் நம்பர்னு ஒன்று இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பர்ச்சேஸ் ப்ரைஸு இப்போ 150 பர்ச்சேஸ் ப்ரைஸு, சேல் ப்ரைஸ் 300, MRP 350, பேசிக் ப்ரைஸ்னால் பிஃபோர் டேக்ஸ் ப்ரைஸு. ஸோ நம்ம சும்மா தோராயமாக போட்டுக்கிறேன். பார் கோட் இருந்ததுன்னா ஸ்கேன் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் வெறுமையாக விட்டுட்டிங்களா ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஸ்கேன் பண்ணிடும். இப்போ சப்போஸ் நீங்கள் இன்னொரு ரோ வேணும் அப்படின்னா ஜஸ்ட்டு காப்பி அடிச்சிங்கன்னா இங்கேருந்து அப்படியே ஜம்ப் ஆகிடும். இதில் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் M, S, L அந்தமாரி நீங்கள் வந்து அடுத்தடுத்த சைஸஸ் வந்து என்ன பண்ணலான்னா ஆட் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். ஜஸ்ட் நான் சேவ் கொடுத்துட்றேன். இப்போ வெளியில் போய் ஓகே கொடுத்தீங்கன்னா இப்படி காமிக்கும். ஓகேங்களா, கொடுத்துட்டு ஜஸ்ட்டு எடிட் பண்ணுறதா இருந்தால் ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு டபுள் கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இங்கே ஓப்பன் ஆகிக்கும். இந்த இடத்துல வந்து நான் எம்முன்னு கொடுத்துக்கிறேன். எம்முன்னு கொடுத்துட்டு இன்னொரு காப்பி போட்டிங்கன்னா இன்னொரு காப்பி வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லுன்னு கொடுத்துடலாம். இந்தமாரி டிஃப்ரெண்ட் சைஸஸ் ஆஃப் கலர் வந்து ஒரு சிங்கிள் இதில் நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம இந்த ஆர்ட் நம்பர் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக பார் கோடும் உங்களுக்கு அசைன் ஆகிடும். ரைட்டு, இப்போ வந்து ஒரு ஐட்டம் எப்படி ஏற்றுறது அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போது ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணுறத பார்க்கலாம். இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணணுன்னா நீங்கள் எக்ஸ்போர்ட்னு கொடுத்துட்டு க்ளோசிங்
ஸ்டாக், அதாவது க்ளோசிங் ஸ்டாக்னால் இப்போ கரண்ட்லி இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை வந்து அது பேக் பண்ணி எடுக்கும். இப்போ நீங்கள் எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு எக்ஸல் ஃபைல் இந்தமாரி வரும். ஓகேங்களா? இப்போது இதில் நீங்கள் ஏதாவது சேஞ்ச் பண்ணி ரேட் ஏதாவது சேஞ்ச் பண்ணுறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ரேட் வந்து 165, இது வந்து 175க்கு வருது. இது வந்து ரேட்டு இந்த சேல்ஸ் ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 350 வருது. இந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன சேஞ்ச் பண்ணுறீங்களோ, ஓகேங்களா, கிளிக் பண்ணிடுறேன், 350 அப்படின்னு போட்டுடுறேன். இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா 375ன்னு போடுறேன். இப்போ வந்து இந்த சேஞ்சஸ் பண்ணிட்டேன். இதை சேவர்ஸ் கொடுத்துட்டு சிம்பிளாக வந்து டெஸ்க்டாப்பில் நான் வந்து இதை சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். இம்போர்ட்டுன்னு அப்படின்னு போட்டு அப்படின்னு போட்டு ஆட் பண்ணிட்டேன். ரைட். இப்போது நம்ம இம்போர்ட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்போர்ட்டில் போயிட்டு ஜஸ்ட்டு ப்ரௌஸ் பண்ணி நீங்கள் அந்த டெஸ்க்டாப்பில் வச்சக்கூடிய அந்த ஃபைலை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு கேட்கும். இப்போ நம்மளது வந்து 2வது ரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணி 2, 3, 4வது ரோவில் வந்து முடியுது. ஓகேங்களா? 4வது ரோல் முடியுது. இந்த இடத்துல இந்த ஆப்ஷனை 2வது ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணி இம்போர்ட் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஐட்டம் வந்து இம்போர்ட் ஆகிடும். ஸோ 4 ரெக்கார்டட் இம்போர்ட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஓகேங்களா? இது எப்படி நம்ம செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல நம்ம என்ன சேஞ்சஸ் பண்ணுமோ அந்த சேஞ்சஸ் வந்து இங்கே ஆட் ஆகிக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஐட்டம் ஏற்றுறது உங்களுக்கு எந்த டவுட்ஸும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஐட்டம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணி பண்ணலாம். இப்போ நான் பல்காக ஒரு இம்போர்ட் பண்ணுறேன். கிளிக் பண்ணி ப்ரௌஸ் கொடுத்துட்றேன். ப்ரௌஸ் கொடுத்துட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் மென்ஸ் வேர்னு ஒன்று வச்சுருக்கிறேன். அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த மென்ஸ் வேரில் எத்தனை ரோ வரையும் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரியும், ஏன்னா நீங்கள் ப்ராடக்ட் வந்து எந்த இதில் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்க உங்களுக்கு தெரியும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் எவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குதுன்னு. இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 96 ஐட்டம் 96வது ரோவில் முடியுது. ஓகேங்களா? அப்போ நான் என்ன பண்ணுறேன், 2லேருந்து 96 அப்படின்னு சொல்லிட்டு நியூ ஐட்டம்ன்றதுனால இந்த மேலே இருக்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நான் இம்போர்ட் கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து ப்ராசஸ் நடக்கும். உங்களுக்கு இம்போர்ட் ஆக இங்கே இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ் வந்து போயிட்டே இருக்கும். ஸோ 96 ரெக்கார்டு இம்போர்ட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு இங்கே ஓகே கொடுத்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ண எல்லா ஐட்டமும் உங்களுக்கு இங்கே விசிபிள் ஆகிடும். ஓகேவா? ஸோ சூப்பர். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஐட்டம் ஆட் பண்ணுற வரையும் ஸோ டாப்பிக்கில் இப்போ 2வதாக பார்க்க போகிறது பர்ச்சேஸ் என்ட்ரி, இன்க்ளூசிவ் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் டேக்ஸு, கிரெடிட் ஆர் கேஷ் ரெண்டுமே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து என்ட்ரிஸில் பர்ச்சேஸ்ன்னு போனாலும் சரி, இல்லை ஷார்ட்கட் வந்து பார்த்திங்கன்னா Ctrl+P ப்ரெஸ் பண்ணிங்கனாலும் சரி உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் வந்துடும். இந்த இடத்துல நியூ கொடுத்துட்றீங்க. நியூ கொடுத்துட்டு ஒரு பில் போட போகிறீங்க. ஃபஸ்ட்டு நம்ம அந்த பர்ச்சேஸ் பில்லை பார்க்க வேண்டியது என்னென்னா, எந்த டேட்டில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் 2/10/2025 அன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். கிரெடிட்டில் வாங்கியிருக்கோமா, கேஷில் வாங்கியிருக்கோமா, இல்லை ஆன்லைனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஆன்லைன்னா நீங்கள் அதுக்கப்புறம் தரீங்க. ஆன் ஸ்பாட்டில் பேமெண்ட்டை கொடுத்துருந்தீங்கன்னா மட்டும்தான் இதை சூஸ் பண்ணணும். இல்லைனா நீங்கள் கிரெடிட் ஆர் கேஷ். இப்போ கிரெடிட்டில் நான் ஒரு பில் போடுறேன், கேஷில் ஒரு பில் போடுறேன். ஓகேவா? இப்போ நான் கிரெடிட் சூஸ் பண்ணிடுறேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்ளையருடைய டீட்டெயில்ஸே இல்லை. ஏன்னா நம்ம இப்போ தான் வந்து ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணி உள்ளே போயிருக்கோம். அப்போ சப்ளையரோட டீட்டெயில்ஸை உள்ளே கொண்டு வர்றதுக்கு ஷார்ட்கட் F3 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் ஷோ ஆகும். சப்போஸ் நம்ம சாஃப்ட்வேரில் ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம் இருக்குது, இந்த கெட் பார்ட்டி டீட்டெயில் பை ஜிஎஸ்டி நம்பர். இப்போ நான் ஒரு ஜிஎஸ்டி நம்பரை இப்போதைக்கு நான் உங்களுக்கு ஆட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் இந்த ஜிஎஸ்டி வந்து காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு என்ட்ரு அடிக்கிறேன். என்ட்ரு அடித்தோடனே பார்ட்டியோட எல்லா டீட்டெயில்ஸையும் நம்மளுக்கு இங்கே ஆட்டோமேட்டிக்காக பிக் பண்ணிக்கும். சப்போஸ் வந்து அவங்களோட மொபைல் நம்பர் மட்டும் நீங்கள் போடணும் அப்படின்னா மொபைல் நம்பர் மட்டும் நீங்கள் கரெக்டாக போட்டுக்கலாம். இந்த இடத்துல வேறு என்ன செட்டிங்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மெயின்டைன் பில் பை பில் பேலன்ஸ் அப்படின்றத கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி இந்த பர்டிகுலர் பர்சன் வந்து எக்ஸ்க்ளூசிவ் டேக்ஸில் அவர் சேல் பண்ணுவார் அப்படின்னா பேசிக் ப்ரைஸ்ன்றதை சூஸ் பண்ணணும். இல்லை அவர் நெட் ரேட்டில் கொடுக்குறாரு, அந்த வேல்யூ நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது, இந்த ரேட்டுக்கு தான் நம்மளுக்கு வந்திருக்குது, அதுக்குள்ளே டேக்ஸ் வந்துடுது அப்படின்னா பர்ச்சேஸ் ப்ரைஸ்ன்றதை நம்ம சூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு சேவ் கொடுத்துடணும். ஓகேவா? இப்போது பார்ட்டியோட நேம் வந்து என்னென்னு நம்ம கிஷோர்
கொடுத்துட்டு ஒரு என்ட்ரு பண்ணிடுறோம். பர்ச்சேஸ்ன்றதை சூஸ் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல பில் நம்பர் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஒரு பில் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த பில்லில் என்ன இருக்கோ அதை அப்படியே போடணும். ஏன்னா இதை வச்சு தான் GSTR2 வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணுவோம். என்டர் கொடுத்துறோம். இப்போ நான் வந்து ஒரு ஃப்ராக் 2 குவான்டிட்டி இதனுடைய இப்போ இந்த இடம் நல்லா கவனிங்க. இப்போ இந்த ஐட்டத்துக்கு நான் வந்து டேக்ஸ் 5% இருக்குது. ஓகேவா? இப்போ நான் போடுற வேல்யூலேருந்து 5% ஆட் ஆகும். அது வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா பேசிக் ப்ரைஸ் ஆஃப்டர் டேக்ஸ் அப்படின்னு அர்த்தம். அதாவது எக்ஸ்க்ளூசிவ் டேக்ஸ்ன்னு சொல்லுவோம். அதுதான். இப்போ உதாரணத்துக்கு நான் 165 ரூபா என்டர் கொடுக்குறேன். பாருங்கள் 165 ரூபா. இப்போ நான் ஒரு குவான்டிட்டி கொடுத்தா தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ நான் ஒன்று 165 ரூபான்னு போடுறேன். அப்போ பேசிக் அமௌண்ட்டு 165. அதுக்கப்புறம் டேக்ஸ் ஆட் ஆகி 173 ரூபா புள்ளி 26 பைசா நெட் ரேட்டு. ஓகேவா? இப்போ இல்லைங்க இது வந்து எனக்கு வந்து 180 ரூபாய்க்கு உள்ள டேக்ஸில் வருது அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இதே இடத்துல F3 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, அதாவது ப்ரைஸ் போடுற இடத்துல F3 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 150 என்ட்ரு அடிச்சிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடுன்னா இன்க்ளூடிவ் டேக்ஸ் வேல்யூவை அதுவே கால்குலேஷன் பண்ணிக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்து இன்க்ளூசிவ் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் போடக்கூடிய மெத்தட். ஓகேவா? இப்போ நான் அடுத்த ஐட்டம் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். அடுத்த ஐட்டம் ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் வந்து ஒரு 50 பீஸ் எடுக்கிறேன். இதனுடைய ரேட் வந்து பர்ச்சேஸ் ரேட் வந்து 170 ரூபான்னு போட்டிருக்கேன். அப்போ F3 கொடுத்துட்டு நான் 70ன்னு போடும்போது இன்க்ளூடிவ் ஆஃப் டேக்ஸ் வந்து வந்துடும். இன்க்ளூசிவ் எக்ஸ்க்ளூசிவ் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் ஆகிடும். ப்ரைஸில் வேல்யூ இன்க்ளூசிவ் பண்ணணும் அப்படின்னு செட் பண்ணும்போது மட்டும்தான் நீங்கள் F3 கொடுத்து அதனுடைய வேல்யூவை போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ நான் வந்து இந்த பில்லை நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ பர்ச்சேஸ் என்ட்ரி உள்ளதாங்க கிரெடிட். இப்போ நான் கேஷில் ஒரு பில் போடுறேன். இப்போ கேஷ்னால் ஃபுல் செட்டில்மெண்ட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். கொடுத்துட்றேன். இப்போ ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தேன், அதையுமே இப்போ நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். அக்கௌண்ட்ஸில் போயிட்டு இப்போ நான் வந்து சர்ச்சில் அக்கௌண்ட் நேம் வந்து கிஷோர் இல்லையா, கிஷோர்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல இருக்குது டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல டபுள் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இந்த இடத்துல கஸ்டமர் இருக்குது. ஆக்சுவலாக சப்ளையர் அவர் சப்ளையர்னு மட்டும் கொடுத்துட்டு அப்டேட் கொடுத்துருங்க. இந்தமாரி சின்ன சின்ன மிஸ்டேக் வந்து நடக்கிறது இயல்பு தான். ஏன்னா நம்ம ஏற்கனவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த டேட் பீரியட்ஸ் கொடுத்துட்டு ஓகே பண்ணுறேன். பாருங்கள் நம்மளுக்கு அந்த டீட்டெயில் வந்து வந்துடுச்சு. சரியா? பார்த்திங்கன்னா நம்ம வந்து போட்ட பில்லு வந்து இங்கே விசிபிள் ஆகுது. ஸோ விசிபிள் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து பார்கோட் எப்படி எடுக்கிறது? ஓகேவா? அதுக்கு முன்னாடி இன்னொரு நான் கேஷ் பில்லு நான் போட்டுறேன். அப்போ தான் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். நான் வந்து கேஷ் பில்லும் போட்டேன். கேஷ் பில் வந்து கேஷ் பில்லுன்றது என்னென்னா நம்ம ஆல்ரெடி பேமெண்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னு அர்த்தம், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ நான் இதில் வந்து ஒரு 2 பீஸு பர்ச்சேஸ் ப்ரைஸ் வந்து இன்க்ளூசிவ் ஆஃப் டேக்ஸ்னால் நீங்கள் 70 இன்க்ளூட் பண்ணிக்கணும். என்டர். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டு நெக்கு 2. இது வந்து சேல்ஸ் ப்ரைஸ் வந்து F3 கொடுத்துட்டு உங்களுக்கு 180க்குள்ளே டேக்ஸ் வந்துடுச்சு. ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு Alt S கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து ஒரு பில்லு வந்து கேஷ் பில்லாகவும் இன்னொரு பில்லு வந்து கிரெடிட் பில்லாகவும் நம்ம போட்டிருக்கோம் பாருங்கள். ஸோ 2 பில் போட்டிருக்கோம். ஸோ ஒன்று 2ஆம் தேதி ஒன்று இன்றைக்கி போட்டிருக்கோம். ஸோ 2 பில்லு நம்ம வந்து போட்டுருவோம். இதுக்கு பார்கோடு எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம எந்த டாபிக் கவர் பண்ணிட்டோம்? இந்த டாபிக் கவர் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது 3ஆவதாக இருக்கக்கூடியது பார்கோடு எடுக்கிற டாபிக். பார்கோடை எடுக்கிறதுல நிறைய மெத்தட் இருக்குது. ஒன்று ஐட்டத்தோடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி பார்கோடு எடுக்கிறது ஒரு வகையான ஆப்ஷன் இருக்குது. இன்னொரு வகையான ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பர்ச்சேஸ் ரெக்கார்டை வச்சு பார்கோடு எடுக்கிறது. ஓகேங்களா? இப்போது நம்ம மாஸ்டரில் ஐட்டம்ஸ் போயிடுறோம். ஐட்டம் போயிட்டு இங்கே பார்கோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ மொத்தமாக எல்லா ஐட்டத்தையும் பார்த்துட்டு எந்த ஐட்டத்துக்கு எனக்கு பார்கோடு வேணுமோ அதை மட்டும் எடுக்கிறதா இருந்தால் ஜஸ்ட் நீங்கள் இங்கே ஓகே மட்டும் கொடுங்க. ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா எந்த ஐட்டமோ அந்த ஐட்டத்தை கிளிக் பண்ணிவிட்டு ஐட்டத்தை கிளிக் பண்ணும்போது கீழே காமிக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு 10 வேணும் அப்படின்னு போட்டு மை ரேட்டுன்றதுல சீக்ரெட் ரேட்டுன்னு சொல்லுவாங்க. இடனாகவே ரேட்டை மறைச்சி வைக்கிறது இப்படி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? கொடுத்துட்டு ஜஸ்ட்டு வந்து பிரிண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்குது. அதில் எம்டி வேணும். இப்போது ஒரு ஏற்கனவே நம்ம வந்து எடுத்த ஸ்டிக்கர்லேயே ஒரு ஸ்டிக்கர் எம்டியில் இருக்குது. அந்த எம்டி பண்ணி வேணும்னா இங்கே 1ன்னு கொடுத்துக்கலாம். இல்லை எம்டியே வேணும்னா 0 கொடுத்துட்டீங்கன்னா எந்த வேல்யூமே வராது. இதில் பிரிண்ட் கோடு 128 பிரிண்ட்டு EAN அண்டு QR கோடு 3 டைப் ஆஃப் பார்கோடுமே நம்ம எடுக்க முடியும்.
இப்போ நான் வந்து பிரிண்ட் கோட் 128 அப்படின்னு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே நம்மளுக்கு ப்ரிவ்யூ ஆப்ஷன் வரும். இதில் நீங்கள் எவ்வளோ மாடல் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். 50-25, 35-25, இல்லை 25-25 இந்தமாரி, இல்லை கியூஆர் கோடு, பார் கோடு, அந்த மாதிரி வேரியண்ட் ஆஃப் இது வந்து ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ அதை நான் வந்து ரிப்போர்ட்டிங் டூலில் உங்களுக்கு நான் கைட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம இங்கே இந்த இடத்துல ப்ரிவ்யூ அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஜஸ்ட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஒரு ப்ரிவ்யூ வரும். அதாவது நம்ம எத்தனை பார் கோடு கொடுத்துருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ப்ரிவ்யூ வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 10 நம்ம பார் கோடு கொடுத்துருக்கோன்றதுனால 10க்கு நம்மளுக்கு இங்கே விசிபிள் ஆகுது. சப்போஸ் நம்ம பிரிண்டரோடைய சைஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த பேப்பர் சைஸ் இதெல்லாமே வந்து டெக்னிக்கல் வீடியோவில் நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் நம்ம பார் கோடு வந்து எடுப்போம். 10 வேணால் 10 எடுப்போம். ஓகேங்களா, இது பிரிண்டருக்கு ஏற்ற மாதிரி நம்ம அசைன் பண்ணிக்கிறோம். ரைட், இது ஒரு பக்கம். இப்போ இது வந்து நம்ம எப்படி எடுத்தோம், ரெக்கார்டை வச்சு நம்ம இருக்கிற எல்லா ஐட்டத்தையும் ஆட் பண்ணிட்டு அதில் எனக்கு தேவையானதை நம்ம எடுத்தோம். கரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த விண்டோக்கு போயிடுங்க. நேற்றைய டேட்டில் நம்ம என்ன பர்ச்சேஸ் பண்ணுவோம், 15ஆம் தேதி ஒரு பர்ச்சேஸ் போட்டோம் இல்லையா, இதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பிரிண்ட்ன்ற ஆப்ஷனை கொடுங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள் பார் கோட் மெயின் குவான்டிட்டி, பார் கோட் ஆல்டர்னேட் குவான்டிட்டின்னு வரும். இப்போ நான் மெயின் குவான்டிட்டின்னு கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஓகே கொடுத்தேன்னா எனக்கு குவான்டிட்டி ஆட் ஆகிடும். இப்போ நான் செலக்ட் ஆல் கொடுத்துட்றேன். செலக்ட் ஆல் கொடுத்தோன்னே குவான்டிட்டி ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடும். இப்போ நான் பிரிண்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு கோட் 128 அப்படின்னு கொடுத்துட்டு ஜஸ்ட்டு ப்ரிவ்யூ கொடுத்தேன்னா எனக்கு வந்து ப்ரிவ்யூவில் வந்து உங்களுக்கு காமிக்கும். ஜஸ்ட்டு இங்கே இருக்கிற ஐக்கானை தான் யூஸ் பண்ணணும். பிரிண்ட்டு கொடுக்கும்போது இங்கே இருக்கிற ஐக்கான்ஸை நம்ம யூஸ் பண்ணோம். இந்த அளவு மெஷர்மெண்ட்டு எல்லாமே உங்கள் பிரிண்டருக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் செட்டப் பண்ணி கொடுத்துருவோம். ஓகேவா, ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம், ஐட்டம் வைஸ் எப்படி பார்கோட் எடுக்கிறது, இல்லை பர்ச்சேஸ் ரெக்கார்டை வச்சு ஆன் ஸ்பாட்டில் பர்ச்சேஸ் என்ட்ரி போட்ட முடித்த உடனே நம்ம எப்படி வந்து பார்கோட் எடுக்குதுன்றதை பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக்கு இப்போ வந்து சேல் டைப் அண்ட் பர்ச்சேஸ் டைப் இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கணும். ஏன்னா ஒரு சேல் டைப் பர்ச்சேஸ் டைப்பை பொறுத்து தான் ஒரு கஸ்டமர் என்ன கேட்குறாங்க, அவங்களுக்கு நம்ம என்ன மாதிரியான செட்டிங் நம்ம வந்து வச்சு கொடுக்கணும் அப்படின்றத நம்ம முடிவு பண்ணுறதே இந்த சேல் டைப் அண்ட் பர்ச்சேஸ் டைப் அப்படின்ற இந்த கான்செப்ட் தான். ரைட், ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா ஒரு கஸ்டமர் சொல்கிறார், சார் நான் மேக்ஸிமம் வந்து நான் ஜிஎஸ்டி பில் தான் போடுவேன், ரொம்ப ரேராக தான் நான் ஜிஎஸ்டி பில்லே போடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ வந்து ஒருத்தர் நான் ஜிஎஸ்டி போடுவேன், அதே நேரத்தில் யாராவது ஜிஎஸ்டி கஸ்டமர் வந்து கேட்கும்போது நான் ஜிஎஸ்டி பில் போடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு எப்படி செட்டப் பண்ணுறன்றது தான் இந்த சேல் டைப் அண்ட் பர்ச்சேஸ் டைப். இது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டரில் கீழே பார்த்தீங்கன்னா சேல் டைப் அண்ட் பர்ச்சேஸ் டைப் அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ நான் சேல் டைப்ன்றதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஏற்கனவே லிஸ்ட்டில் இருக்கிறத நம்ம இங்கே கிளிக் பண்ண லிஸ்ட்டுன்னு கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே காமிக்கும். இதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ரீட்டெயில் சேல்ஸ்னு ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ரீட்டெயில் சேல்ஸ் அப்படின்னு ஒன்று நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ரீட்டெயில் சேல்ஸ் இது டேக்ஸ் இன்க்ளூசிவ்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா, சில கஸ்டமருக்கு டேக்ஸபிள் அமௌண்ட்லேருந்து கழியணுன்னுவாங்க. ஸோ இதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். அந்த கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அப்போ வந்து நம்ம இதை செட்டப் பண்ணால் போதும். ஓகேங்களா, ஸோ அந்த ஒவ்வொரு கஸ்டமருக்கும் அவங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நான் என்ன பண்ணுவேன்னா இந்த செட்டிங் வச்சு கொடுப்போம். இப்போது ரீட்டெயில் சேல்ஸுன்னும் போது பிக்கிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் ப்ரைஸை வந்து பிக் பண்ணும். பாயிண்ட் ஆஃப் செல்லையும் சரி சேல்ஸ்லையும் சரி. அதேமாரி ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு ஆர்1 கார்மெண்ட்ஸ் அப்படின்றதுனால ஏஜிஆர் அப்படின்னா ரீட்டெயில் அப்படின்னு அர்த்தம். பில் நம்பர் 3 நம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்ற மாதிரி நான் செட் பண்ணியிருக்கேன். ஏஜிஆர் அண்ட் 3 நம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆகணும் மாரி. இப்போ நான் அப்டேட் கொடுத்துட்றேன். இப்போ நான் புதுசாக இன்னொன்று க்ரியேட் பண்ணுறேன், நல்லா கவனிங்க. இது வந்து ஹோல்சேல் பண்ணுறாங்கல்ல அவங்களுக்கான ஹோல்சேல் அப்படின்னு போட்டு இந்த இடத்துல ஹோல்சேல்னும் போது மினிமம் சேல்ஸ் ப்ரைஸ்னு ஒன்று இருக்கும், அதை பிக் பண்ணும் ஆக்சுவலாக. ஓகேங்களா, இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன் ஏஜிடபிள்யூன்னு கொடுக்குறேன். அதாவது ஹோல்சேலுன்றதை குறிக்கிறதுக்காக ஏஜிடபிள்யூன்றதை கொடுக்குறேன். இதையும் நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போது நான் ஜிஎஸ்டி எப்படி போடுறது அப்படின்னா மேக்ஸிமம் அது பில் ஆஃப் சப்ளைன்னு சொல்லுவாங்க. நான் பில் ஆஃப் சப்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு இங்கே எக்ஸிம்டுன்னு இருக்கும், இல்லைனா இந்த இடத்துல காம்போசிஷன் சேல்ஸ் டேக்ஸ் ஃப்ரீ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஏஜிபின்னு அப்படின்னு போடுறேன். பி மீன்ஸ் பில் ஆஃப் சப்ளை அப்படின்ற மாதிரி நம்ம மேனேஜ் பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 3 டைப் ஆஃப் விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்கேன். ரீட்டெயில், ஹோல்சேல், இது ரெண்டும் ஜிஎஸ்டியில் வரும். இந்த பில் ஆஃப் சப்ளைன்றது மட்டும் நான் ஜிஎஸ்டியில் வரும். ஓகேவா, ஸோ 3 சாம்பிளுக்காக க்ரியேட் பண்ணியிருக்கேன்.
அதே மாதிரி தான் பர்ச்சேஸ் டைப்பும். பர்ச்சேஸ் டைப்பில் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக எக்ஸ்க்ளூடிங் டேக்ஸில் தான் இருக்கும். அப்படி தான் இருக்கணும். ஏன்னா பேசிக் அமௌண்ட், டேக்ஸு, டிஸ்கவுண்ட்டு, அதுக்கப்புறம் நெட் அமௌண்ட்டுன்னு வரும். அதனால் இதில் நம்ம எதுவும் கையை வைக்கல. ஆனால் இதில் வந்து நம்ம ஒரு நான் ஜிஎஸ்டி நம்ம பில் ஆஃப் சப்ளை பர்ச்சேசிங் நம்ம ஆட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே சேல் டைப்பில் என்ன பண்ணுறேன்னா பில் ஆஃப் சப்ளை, ஓகேங்களா, பில் ஆஃப் சப்ளை அப்படின்னு போட்டு இந்த இடத்துல வந்து டேக்ஸ் ஃப்ரீ காம்போசிஷன் போட்டுக்கிறேன். இதுக்கு நம்ம வந்து பிக்கிங் ப்ரைஸ் வந்து பர்ச்சேஸ் ப்ரைஸ் தான் கொடுக்கணும். ஏன்னா பேசிக் ப்ரைஸுன்றதை கொடுக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், இப்போ உங்களுக்கு குழப்பமாக இருந்துச்சுன்னா இப்போ நான் ஏற்கனவே பர்ச்சேஸ்ன்றதில் நான் என்ன பண்ணுறேன்னா பேசிக் ப்ரைஸ்ன்னு பிக் பண்ணுறேன். ஏன்னா இங்கே டேக்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு போட்டிருக்கேன். எக்ஸ்க்ளூசிவ்னா பேசிக் ப்ரைஸ், அதுக்கப்புறம் டேக்ஸ் ஆட் ஆகும். அதனால் பேசிக் ப்ரைஸை போட்டுடுறேன். அதே வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பில் ஆஃப் சப்ளையில் நான் ஏன் பர்ச்சேஸ் ப்ரைஸை போட்டேன், இப்போ நான் இதை எடிட் பண்ணுறேன். இதை எடிட் பண்ணேன்னா பில் ஆஃப் சப்ளையில் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் ப்ரைஸுன்றதை நம்ம போடணும். ஏன்னா அது வந்து நம்ம என்ன ரேட்டு கொடுக்கணுமோ அந்த ரேட்டை அப்படியே எடுத்துகிட்டு வந்துடும். ஓகேவா? ஸோ சேல் டைப், பர்ச்சேஸ் டைப்பை பற்றி கிளியராக நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ஹோல்சேல் பண்ணுறவங்க, இப்போ துணி கடை வச்சுருக்கவங்க, இல்லை ஏதோ ஒரு சில்க் ஹவுஸ் வச்சுருக்கவங்க, ஹோல்சேல் பண்ணுறவங்களுக்கு என்ன மாதிரியான என்ட்ரி, ரீட்டெயிலுக்கு என்ன மாதிரி என்ட்ரி, அதில் கிரெடிட் ஆர் கேஷ், இது ரெண்டுத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வந்து என்ட்ரிஸில் சேல்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு நான் நியூன்றதை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஒரு புது பில் போடுறேன் பாருங்கள். ஸோ டேட் என்டர், கிரெடிட் ஆர் கேஷ். ஃபஸ்ட் நான் கிரெடிட்டை சூஸ் பண்ணிக்கிறேன். கிரெடிட் சூஸ் பண்ணிவிட்டு இங்கே கஸ்டமரோட டீட்டெயில் வந்து நான் வந்து இல்லை, அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா F3 கொடுத்து கஸ்டமரோடைய டீட்டெயில்ஸை வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் கஸ்டமர் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஓப்பனிங் பேலன்ஸ் இருந்தால் ஓப்பனிங் பேலன்ஸ், அவர் எந்த ஸ்டேட்டில் இருக்கார் அப்படின்னா ஸ்டேட்டோட டீட்டெயில்ஸு, மொபைல் நம்பரு, இந்த இடத்துல ரெகுலர் கஸ்டமராக இருந்தால் பில் பை பில் பேலன்ஸு, அவருக்கு ஏதாவது ஸ்பெஷல் ப்ரைஸ், எந்த ப்ரைஸை பிக் பண்ணணுமோ அந்த ப்ரைஸை டிஃபால்ட்டாக நம்ம செட் பண்ணிக்கலாம். அவருடைய ஃபோட்டோ வந்துச்சுன்னா ஃபோட்டோவை ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ பேலன்ஸ் இருந்தால் பேலன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பேங்க் டீட்டெயில்ஸ் மற்றதெல்லாம் நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ஒரு கஸ்டமர் ஆட் பண்ணி சேவ் கொடுத்துட்றேன். இப்போ நான் சிகாமணின்ற கஸ்டமருக்கு கிரெடிட் போட போகிறேன். இதில் 3 டைப் காமிக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நான் ஜிஎஸ்டி, இவருக்கு வந்து ஜிஎஸ்டி பில் கிடையாது, இது ஒரு வந்து காம்போசைட் டீலரு, அதனால் நம்ம வந்து பில் ஆஃப் சப்ளை போட போகிறோம் அப்படின்னா மேலே இருக்கிற ஆப்ஷனையும், ஜிஎஸ்டியில் ரீட்டைல் சேல்ஸ் பண்ண போகிறோம்னா கீழே இருக்கிற ஆப்ஷனையும், ஹோல்சேல் கஸ்டமராக இருந்தால் அதுக்கும் கீழே இருக்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நான் வந்து பில் ஆஃப் சப்ளையை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பில் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே உங்களுக்கு காமிக்குது பாருங்கள். ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம ரிப்போர்ட் எடுக்கும்போது செப்பரேட்டாக வந்துடும் நம்மளுக்கு. என்டர் கொடுத்துட்றேன். ஸோ டிரான்ஸ்போர்ட் டீட்டெயில் எது வேணுமோ போடலாம். இப்போ நான் உதாரணத்துக்கு நான் 2 ஐட்டம் ஆட் பண்ணுறேன். ஸோ 500 ரூபா. ஸோ ஆட் பண்ணி என்டர் அடிச்சிடறேன். ஆட் பண்ணும்போதே உங்களுக்கான ப்ராஃபிட்டும் அது மேலே காமிக்கும். பர்ச்சேஸ் காஸ்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த ப்ராஃபிட்டை வந்து உங்களுக்கு அழகாக காமிக்குங்க உங்களுக்கு. இப்போ நான் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஐட்டம். ஸோ ஆட் பண்ணிக்கிறேன், என்டர். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து சார்ஜஸ் ஏதாவது ஃப்ரைட் சார்ஜஸ், கொரியர் சார்ஜஸ் இருந்துச்சுன்னா கொரியர் சார்ஜஸ் நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 150 ரூபா கொரியர் சார்ஜ்னால் சார்ஜஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் ஆல்ட் எஸ் கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். இது வந்து இன்வாய்ஸ் பேஸ்டு பில்லு. ஓகேங்களா? இன்வாய்ஸ் பேஸ்டு பில் நம்ம போடுறோம், கஸ்டமருக்கு வந்து இன்வாய்ஸ் வந்து கொடுக்குறோம். இந்தமாரி இன்வாய்ஸ் பேஸ்டு பில்லிங் அப்படின்னா நம்ம வந்து சேல்ஸ் இன்வாய்ஸில் போய் போடுவோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் இந்த ஆப்ஷன் வச்சுருக்கோம். ரைட். இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் எப்படி போட்டிங்களோ அதே கான்செப்டில் தான் உங்களுக்கு சேல்ஸும் வரும். ரைட்டு. இப்போ நான் இன்னொன்று அதே சேல்ஸில் கேஷ் போடுறேன். நான் கேஷ் வந்து கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கேஷ்னு கொடுத்துருவோம். அதே கஸ்டமரே சூஸ் பண்ணிக்கிறோம். அவர் வந்து டேக்ஸ் பில் போடுறாரு அப்படின்னா டேக்ஸோட பில்லு டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ ஒரு 5-10 நம்பர் வாங்குறாரு, இன்க்ளூடிங் ஆஃப் டேக்ஸ் வேல்யூ வந்துடுச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டைட்டில் இது போட்டோம் 2. ஸோ என்டர். ஓகே, முடிஞ்சது. ஃப்ரைட் சார்ஜஸ் இருந்துச்சுன்னா அப்படியே F2 அடிச்சிங்கன்னா இங்கே வந்துடும். ஃப்ரைட் ஃபார்வர்ட் சார்ஜஸில் போய்ட்டு அதை செலக்ட் பண்ணிவிட்டு கொரியர் வந்து ஒரு 150 வாங்கினீங்கன்னா 150 போட்டு ஆல்ட் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரைட். இது முடிஞ்சுது. இது எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம கேஷ் ஆர் கிரெடிட் ரெண்டுமே போட்டோம். இப்போது பிரபாடெக்ஸில் நம்ம எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னா அவங்க எல்லா பில்லுமே போட்டு முடிச்சுட்டு எண்ட் ஆஃப் த ஈவினிங்கில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய
பில் அதை எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் ஆள் இங்கே கொடுத்துட்டு இங்கே பில்ஸ்ன்னு கொடுப்பாங்க. அவங்க போட்டிருக்க அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக போட்ட 500 பில்லாக இருந்தாலும் சரி 200 பில்லாக இருந்தாலும் சரி 1 கிளிக்கில் ஆட்டோமேட்டிக்காக பில் காப்பி எடுத்து வச்சிரும். அதாவது பேக்கிங் ஸ்லிப்புன்னு அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஸ்லிப்பை வந்து அழகாக எடுத்து வச்சிரும். அவங்க எடுத்து கொரியரில் ஓட்டுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த சேல்ஸுன்ற டாப்பிக்கும் நான் வந்து இந்த வீடியோவில் கவர் பண்ணேன். நெக்ஸ்ட்டு பாயிண்ட் ஆஃப் சேலில் கிரெடிட் ஆர் கேஷ் பார்க்கலாம். பாயிண்ட் ஆஃப் சேலில் கிரெடிட் ஆர் கேஷை பற்றி பார்க்கலாம். ஸோ பாயிண்ட் ஆஃப் சேல் கிளிக் பண்ணிடுறேன், நியூ கிளிக் பண்ணிடுறேன். இப்போ கஸ்டமரோட டீட்டெயில்ஸ் வேணுன்னா கஸ்டமர் டீட்டெயில்ஸ் வாங்கிக்கலாம். நான் மற்றது எல்லாமே ஸ்கிப் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ தான் அதுக்கு நான் 10,001 போடுறேன்னா ஐட்டம் கடன்னு ஆட் ஆகிக்கும். ஓகேங்களா? ஸோ இனிமேல் ஸ்கேன் பண்ணி ஐட்டம் ஆட் பண்ணுறோம். இப்போ நம்ம ஆல்ரெடி பார்கோட் ஸ்கேன் பண்ணி வச்சுருப்போம். அதை ஜஸ்ட்டு ஸ்கேன் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த இது வந்து ஆட் ஆன் ஆகிடும். இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் பேமெண்ட் ஆப்ஷன் உண்டு. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 275 ரூபா வந்து கேஷ் 75 ரூபா கேஷ் கொடுத்துட்டாங்க. மீதி பேலன்ஸ் ஜிபே வந்து ஒரு 1400 பண்ணியிருக்காங்கன்னா இனிமேல் ஸ்ப்ளிட்டட் பேமெண்ட் பண்ண முடியும். இல்லை சிங்கிள் பேமெண்ட்டாகவும் நம்ம வசூல் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட்டு ஓகே கொடுத்துட்டு சேவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டியூ வாண்ட் டு பிரிண்ட்டுன்னு கொடுக்கும். எஸ் கொடுத்துரும். இது வந்து நார்மலாக நம்ம போடக்கூடிய வாக்கிங் கஸ்டமருக்கான பில்லு. ஓகேங்களா? ஸோ வாக்கிங் கஸ்டமருக்கான பில்லு. ஸோ ப்ரிவ்யூ வேணுன்னா அந்த ப்ரிவ்யூ காமிக்கும். ஸோ இதுதான் ப்ரிவ்யூ. இது வந்து முழுக்க கஸ்டமைசேஷன். கஸ்டமர் கேட்குற மாதிரியே நாங்கள் டிசைன் பண்ணி அழகாக கொடுத்துருவோம். இதுவே சூப்பராக இருக்குது. இது வந்து வேறு ஒரு கம்பெனிக்காக நம்ம பண்ண ஒரு ஃபார்மேட்டு. ஓகேங்களா? ரைட்டு. அடுத்தது இப்போ இதிலே வந்து இப்போ கிரெடிட் போட முடியுமா அப்படின்னா போட முடியும். இங்கே கஸ்டமரை செலக்ட் பண்ணிட்டீங்கனாலே ஃபார் எக்ஸாம்பிள் நான் கஸ்டமரோட பேரை செலக்ட் பண்ணிடுறேன். ஓகே சார், டவுன் பண்ணி என்ட்ரு அடிச்சிடுறேன். என்ட்ரு அடிக்கும் போதே பாருங்கள் அவருடைய பேலன்ஸும் நம்மளுக்கு இங்கே விசிபிள் பண்ணிட்டோம். இப்போ ரீட்டைல் டேக்ஸ் இன்வாய்ஸ்னால் நீங்கள் இங்கே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல டிஃபால்ட்டாக வந்து நான் ஜிஎஸ்டியில் தான் இருக்கும். நீங்கள் ஏதாவது மாற்றணும் அப்படின்னா இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஐட்டம் ஆட் பண்ணுறேன். டேக்ஸ் இன்க்ளூசிவ் வேல்யூ நல்லா கவனிங்க. 650 ரூபா அதுக்குள்ளே டேக்ஸ் அது ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் பண்ணிக்கும். ஆட் பண்ணிடுறோம். ஓகே, 2 ஐட்டம் நான் ஆட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இங்கே 2 டைம் ஸ்பேஸ் பார் அடிச்சிங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப் டிஸ்கவுண்ட்ஸ்க்கு வந்துடும். நீங்கள் பர்சன்டேஜ்லேயும் டிஸ்கவுண்ட் கொடுக்க முடியும். இல்லைனா நீங்கள் ஃபிக்ஸ்டாக ஒரு அமௌண்ட்டாகவும் கொடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரவுண்ட் அப் பண்ணுறதுக்கு ஒரு 150 ரூபா மைனஸ் பண்ணிங்கன்னா 150 ரூபா மைனஸ் ஆயிடுச்சுன்னா விதம் 1500 ரூபா அப்படின்ற மாதிரி நீங்கள் டிஸ்கவுண்ட் மொத்த பில்லுக்கும் டிஸ்கவுண்ட் பண்ண முடியும், கேஷுக்கும் டிஸ்கவுண்ட் பண்ண முடியும். இந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் கேஷ்னா கேஷு, வேலட்னா வேலட் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு சேவ் அண்ட் சேவ் பண்ணிட்டீங்கன்னா யூ வாண்ட் டு பிரிண்ட் எஸ் கொடுங்க, முடிஞ்சது. இவ்வளோ தான் பில். இப்போ நம்ம வந்து 2 பில் போட்டிருக்கோம். ஒன்று வந்து கேஷ் பில் அண்ட் கிரெடிட் பில். ஓகேங்களா? ரைட்டு. இதில் மற்றபடி இந்த ஓல்டு பண்ணுறது, அப்புறம் வந்து ரிட்ரீவ் பண்ணுறது, ப்ரீவியஸ் பில்லை பார்க்குறது, அதுக்கு முன்னாடி பில் பார்க்குறது எல்லாமே பாயிண்ட் ஆஃப் சேல் ஸ்க்ரீனில் உங்களுக்கு கவர் ஆகிடும். இந்த ப்ரீவியஸ் பில்லு, அதுக்கு ஃபஸ்ட்டு பில்லு, லாஸ்ட்டு பில்லுன்ற மாதிரி நம்ம இங்கே ஃபார்வேர்டு ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஹிஸ்ட்ரியில் நம்ம போட்ட 10 பில்லு விசிபிள் ஆகும். இல்லைனா கூட நம்ம பில் நம்பரை போட்டோ இல்லை பார்ட்டியோட மொபைல் நம்பரை போட்டோ கூடவே நம்ம வந்து அந்த பில்லை ஃபைன் பண்ணி எடுக்க முடியும் ஈஸியாக. ஓகேங்களா? ரைட்டு. கூடுதலாக இப்போ நம்ம வந்து கிரெடிட் எல்லாம் போட்டோங்க. ஸோ இந்த டாபிக்ஸில் வந்து நம்ம என்னென்னலாம் கவர் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே கவர் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது பேமெண்ட் என்ட்ரிஸுக்கும் ரிசிப்ட் என்ட்ரியும் பில் பை பில் பார்க்க போகிறோம். அப்புறம் எக்ஸ்பென்ஸு அண்டு ஸ்டாக் ரிப்போர்ட். அவ்வளோதான். இது வந்து பார்த்திங்கன்னா கடன்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ பேமெண்ட் என்ட்ரி அப்படின்னாலே நம்மக்கிட்டேருந்து ஒரு பணம் வந்து வெளியில் போகுது அப்படின்னு அர்த்தம். அப்போ வந்து அதை வந்து செலவுன்னு வைக்கலாம். இல்லை வந்து நம்ம ஒரு சப்ளையர்கிட்ட வந்து கேஷ் வாங்கி பொருள் வாங்கியிருந்தோம், அவங்களுக்கான பேமெண்ட்டை செட்டில் பண்ணுறது அப்படின்றது இருக்கலாம். ஸோ இந்தமாரி விஷயத்துக்கு இந்த குயிக் பேமெண்ட்டுன்றதை யூஸ் பண்ணுவோம். இதுக்கு ஷார்ட்கட் வந்து பார்த்திங்க அப்படின்னா F5 ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு குயிக் பேமெண்ட்டுன்னு வரும். அதாவது மணி அவுட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னிய டேட்டில் நான் ஒரு சப்ளையருக்கு பேமெண்ட்டை செட்டில் பண்ணுறேன். அது கேஷாவோ இல்லை ஜிபேவாவோ இல்லை பேங்க் ட்ரான்ஸ்ஃபராவோ பண்ணுறேன் அப்படின்னா கூட நம்ம இதில் வந்து ஒன்ஸ் ஷார்ட்டாக வந்து ஆட் பண்ணிக்க முடியும். இது வந்து சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா டபுள் என்ட்ரி சிஸ்டம் அப்படின்னா
கிரெடிட் டெபிட் வந்து தனித்தனியாக போடணும். அது கொஞ்சம் பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பழக்கப்படுத்திக்கல, இல்லை அவங்க ப்ராக்டிஸ் பண்ணலை அப்படின்னா அது எதை டெபிட் பண்ணணும், எதில் கிரெடிட் பண்ணணுன்ற அந்த டவுட்ஸ் வந்து இருக்கும். பட் ரொம்ப சிம்பிளாக கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி நாங்கள் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம், அதாவது இப்போ கேஷ்னால் கேஷு யாருக்கிட்டேருந்து வாங்கினோம் இல்லை யாருக்கு கொடுத்தோம் அப்படின்னு என்ட்ரி போடுறது ஈஸியாக இருக்கும்ன்ற அப்படின்றதுனால நாங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணியிருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேஷ்ன்றதுனால நான் கேஷ்ன்னு சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல இப்போ உதாரணத்துக்கு மீடியா ஜங்ஷன் ஸ்கூல் அப்படின்றவங்கள்ட்ட நம்ம கிரெடிட்டில் வாங்கியிருந்தோம். அவங்களுடைய பேலன்ஸ் வந்து இங்கே விசிபிள் ஆகும், பார்த்தீங்கன்னா தெரியும். 3200 rupees வந்து அவங்களுடைய ஓல்டு பேலன்ஸ் இருக்குது. இப்போ நான் 1500 வாங்குறேன்னு கொடுத்துட்டு ஒரு என்ட்ரு அடிச்சிங்க அப்படின்னா இது பில் பை பில் அட்ஜஸ்ட்மெண்ட். அதாவது உதாரணத்துக்கு இவங்ககிட்ட ஒரு 5-6 பில்லு நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு ஃபஸ்ட்டு பில்லுக்கு நான் பேமெண்ட்டை செட்டில் பண்ண போகிறேன் அப்படின்னு நம்ம என்ட்ரி போடுறது தான் இந்த பில் பை பில் அட்ஜஸ்ட்மெண்ட். இன்வாய்ஸ் வேல்யூ வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு கிரெடிட் பில் தான் பண்ணியிருக்கோன்றதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 1500 அப்படின்னு கொடுத்து ஒரு என்ட்ரு அடிக்கலாம். அதுக்காக இந்த பர்ச்சேஸில் நம்ம வந்து 3200 வேல்யூ இருக்குது, அதில் 1500 அட்ஜஸ்ட் பண்ணி கண்டினியூ கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஒரு பர்டிகுலர் பில்லில் அட்ஜஸ்ட் ஆகிடும். ஓகேங்களா? ரிசிப்ட் என்ட்ரி கூட சேம் மெத்தட் தான். ஆனால் ஷார்ட்கட் F6 ப்ரெஸ் பண்ணுறீங்க, என்டர் அடிக்கிறீங்க. இந்த இடத்துல கஸ்டமருடைய பேரை செலக்ட் பண்ணுறீங்க, பேலன்ஸ் அங்கே விசிபிள் ஆகும். 500 கொடுத்து ஒரு என்ட்ரு அடிச்சிங்கன்னா அவங்களுடைய பில்லில் நம்மளுக்கு அந்த 500 வந்து லெஸ் ஆகி வந்துடும். இது இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா குயிக் பேமெண்ட்டும் பார்த்துட்டோம், ரிசிப்ட்டும் பார்த்துட்டோம். ஓகேங்களா? எக்ஸ்பென்சஸ் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன மாதிரியான எக்ஸ்பென்சஸ் எல்லாம் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நியூ கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா டீ அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்பென்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து எக்ஸ்பென்ஸ் டைரக்ட். ஓகேங்களா? ஸோ இன்டைரக்ட் இல்லை, டைரக்ட்னு கொடுத்துறேன். அதாவது ஏன்னா டெய்லியும் அதை எக்ஸ்பென்ஸ் பண்ணுவோம், ஸோ மறைமுகமாக இருக்காது, டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ டெய்லி எக்ஸ்பென்ஸ்னால நம்ம வந்து டைரக்ட் மேனுஃபேக்சரிங் கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுறோம். மேனேஜ்மெண்ட் கொடுத்துரும். அதே மாதிரி ஆஃபீஸ் ரெண்ட்டெல்லாம் ஆல்மோஸ்ட் இருக்கும். ஏதாவது டவுட் இருக்குன்னா இந்த லிஸ்ட்டில் போயிட்டு ஆஃபீஸ் ரெண்ட்டு அந்த மாதிரி இருக்குதான்னு பாருங்கள், அது இருக்குது பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஓகேங்களா? ஸோ அக்கௌண்ட்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டான அந்த ரூல்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, ஒவ்வொரு என்ட்ரிக்குமான ரூல்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதுவுமே நம்ம என்ன பண்ணோம், குயிக் பேமெண்ட். பணம் நம்ம வெளியில் போகுது அப்படின்னா குயிக் பேமெண்ட்டு. ஸோ ஜிபே பண்ணியிருந்தோன்னா ஜிபேன்னு சூஸ் பண்ணிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் டீ அண்ட் ஸ்நாக்ஸ் அப்படின்ற அந்த லெஜரை சூஸ் பண்ணுறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 ரூபா கொடுத்துருக்கோம் அப்படின்னா 100 ரூபா கொடுத்துருக்கோன்றதை என்ட்ரி போட்டுக்கலாம். ஸோ இது வந்து எக்ஸ்பென்சஸ். அதேமாரி பேங்க் லோனு ஏதாவது வாங்கியிருந்தோம், அது லோனை வந்து நம்ம அடைக்கிறோம் அப்படின்னா ஸோ லயபிலிட்டி அக்கௌண்ட்ஸை க்ரியேட் பண்ணி அது மூலயமா நம்ம அதை செட்டில் பண்ணுவோம். ரைட். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் ரிப்போர்ட்ஸ் வந்து ஐட்டம் வைஸ் ஸ்டாக் ரிப்போர்ட், ஐட்டம் வைஸ் டீட்டெயிலாக நம்ம பார்க்குறது. ஸ்டாக் ரிக்வயர்ட் ஆஸ் பர் ஆர்டர், அதாவது நம்மளுக்கு வந்து இந்த லெவல் வச்சுருப்போம், நம்ம ரீஆர்டர் லெவல்ஸ், அந்தமாரி இருக்கிற ஐட்டம்ஸை வந்து நம்ம வந்து லிஸ்ட் எடுத்து நம்ம போடுறது, அந்தமாரி விஷயங்கள் இருக்கும். ஓப்பனிங் ஸ்டாக் இன்ஃபர்மேஷன், டெய்லி என்னென்ன ஸ்டாக் வந்து இதுவாக இருக்குது அப்படின்ட்டு டெய்லி ஸ்டாக் ரிப்போர்ட்ஸ் எடுக்கிறது, அதில் நெகட்டிவில் இருக்கிறது எல்லாமே நம்ம எடுத்துக்க முடியும். அதே மாதிரி ஸ்டாக் ரிப்போர்ட்ஸில் பர்டிகுலராக ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கை மட்டும் நம்ம செக் பண்ணணும், ஓப்பனிங்லேருந்தே செக் பண்ணணும் அப்படின்னா இந்தமாதிரி லெஜரில் வர்ற மாதிரியே உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எவ்வளோலாம் விற்றுருக்குறோம், ஸோ எல்லாமே வந்து சேல்ஸ் பண்ணிவிட்டு கடைசியில் பர்ச்சேஸ் ஒன்று தான் போட்டிருக்கோம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா பழசெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 77 கிட்ட நம்ம பர்ச்சேஸ் நெகட்டிவில் விற்றுட்டு அதுக்கப்புறம் 10 வந்து பார்த்திங்கன்னா நம்ம பர்ச்சேஸ் என்ட்ரி போடும்போது மீதி 67 பீஸு வந்து நெகட்டிவில் தான் இருக்கும். அப்போ நெகட்டிவ் அட்ஜஸ்ட் பண்ணுறது, ஸ்டாக் அட்ஜஸ்ட்மெண்ட், இதெல்லாம் வந்து நம்ம சாஃப்ட்வேர்ஸில் இருக்குது. ஸோ ரொம்ப லென்த்தியாக இல்லாமல் ரொம்ப இம்பார்ட்டண்ட் 10 டாபிக்ஸ் வந்து நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கோம். இது வந்து டெக்ஸ்டைல்ஸ், மென்ஸ்வேர், உமன்ஸ்வேர், பட்டிக் வச்சுருக்கவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேற்கொண்டு உங்களுக்கு வேறு ஏதாவது சாஃப்ட்வேர் பற்றி என்கொயரி வேணும் அப்படின்னா 9790113638 என்ற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் அப்டேட்டு நீங்கள் வாங்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்.